வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பொரிகடலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் லஞ்சுக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பொரிகடலை துவையல் அதான் செய்ய போகிறோம். பொரிகடலை, பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை எல்லாமே ஒன்று தான். தென் தமிழகத்தில் இதை பொரிக்கடலைன்னு தான் சொல்லுவோம். சென்னையிலலாம் உடைச்ச கடலைன்னு சொல்கிறாங்க, சில பகுதிகளில் பொட்டுக்கடலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த துவையலுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். பொரிக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ 1/4 கப், கொஞ்சமாக உப்பு, மிளகா வத்தல், ஒரு மிளகா வத்தல் தான் போதும். 2 வெள்ளைப்பூடு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றும் கிடையாது, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு துவையலாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் முதல்ல உப்பு மிளகாவத்தலும் போடுறேன். அடுத்தது பொரிக்கடலை இதை சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது தேங்காய் பூ இதையும் சேர்த்துட்டு கடைசியில் பூண்டு பல்லையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த பொரிக்கடலை துவையல் அரைக்கிறப்போ முக்கியமாக ஒரு பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றணும். அப்போ தான் பொரிக்கடலை கொஞ்சம் நல்லா அரைப்படும். எல்லாத்தையும் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றினோன்னா பொரிக்கடலை மிதக்கும், அரைப்படாது. பாருங்கள், இப்போ நல்லா இது பொடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டு அரைக்கிறேன். பாருங்கள், தண்ணி அளவாக ஊற்றி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நிதானமாக தண்ணி அளவாக ஊற்றி அரைச்சோன்னா நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரியே நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த பொரிக்கடலை துவையல். இதை இப்போ ஒரு இதில் பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இந்த துவையல் புளிக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம். புளிச்சாறு, கீரை புளிச்சாறு, சுரைக்காய் புளிச்சாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிளகு ரசம் வச்சோன்னா இந்த துவையல் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெல்லாம் மேட்ச் ஆகாது. அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது அவ்வளோ தூரம் தாங்காது. ஏன்னா பொரிக்கடலையும் தேங்காயும் இருக்கு இல்லையா, அதனால் டேஸ்ட் மாறிடும். வீட்டில் சாப்பிட்ற அன்றைக்கி செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி, பரிமாறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அரைச்சி எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு விருப்பமான துவையல். குழந்தைங்களுக்கு வளரும் குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய்யும் இந்த துவையலும் போட்டு கொடுத்தோன்னா காரம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இது செய்து பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ தான் எல்லாம் மிக்ஸி இருக்குதே, ரொம்ப நல்லா வேகமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, ரசம், புளிச்சாரோட இது சேர்த்து செய்யலாம். சிம்பிளான சமையல். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.